ஹாய் ஹலோ வணக்கம் நேயர்களே. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் சரியாக வால்வெடுத்துறையில் இருக்கிற வலை மகளிர் மகா வித்தியாலயத்தில் இருக்கின்றோம். இன்றைக்கி என்ன நடக்க போகணும்னு சொன்னால் இங்கே வந்து மாணவர்களுடைய கல்வி கண்காட்சி நடக்க போகின்றது. அதை தான் நான் இன்றைக்கி பார்க்க போகிறேன். வாங்க இந்த மாணவர்கள் தங்களுடைய படைப்புகளை எப்படி செய்திருக்கிறாங்க, இந்த கண்காட்சி எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் உள்ளே போய் மிச்ச வீடியோஸில் பார்ப்போம். சரியா? அதுக்கு முதல்ல என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைகள் இருக்கும், ஏதாவது கேள்விகள் இருக்கும் சொன்னால் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். வாங்க வீடியோஸுக்குள்ளே போகலாம். வணக்கம். நமது பாடசாலையான வலை மகளிர் மகா வித்தியாலயத்தின் கண்காட்சி நிகழ்வுக்காக அனைவரையும் அன்புடன் வரவேற்பதோடு நமது பாடசாலை மாணவர்களின் தரம்மிக்க பெறுமதியான ஆக்கங்கள் மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளதையும் அவர்களுக்கு உதவியாக பெற்றோர்கள் மற்றும் வழிகாட்டிய ஆசிரியர்கள் மிகவும் சிரமப்பட்டு இந்த கண்காட்சியை ஒழுங்குபடுத்தியுள்ளார்கள். அந்த வகையில் அவர்களுக்கும் மற்றும் பாடசாலை சமூகத்துக்கு கண்காட்சி நிதி அன்பளிப்புகளை வழங்கிய பழைய மாணவர் சங்கம் மற்றும் பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்று குழு மற்றும் நமது விளையாட்டு பணிபணி நிதி என்பவற்றை பயன்படுத்தி இந்த கண்காட்சி நிகழ்வை ஒழுங்குபடுத்தியுள்ளோம். அந்த வகையில் இந்த கண்காட்சி சிறப்பாக அமைய முதற்கண் இறைவனை வேண்டி தொடர்ந்து நாம் கண்காட்சியை பார்வையிட செல்லலாம். போலிசிரணி நலங்கள் யாவும் நிறைவான் மணிலங்காள வளவயல் நதிமலை மலர் நறுஞ்சோலை நமதுகளிடமென உமதனை நினதடி மேல் வைத்தோமை நமதுயிரே தாயே. நமோ நமோ தாயே. கொடியேற்றல் நிகழ்வோடு இணைந்து கொண்ட நமது பாடசாலை வலை மகளிர் மகா வித்தியாலயத்தின் 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி கண்காட்சியை பார்வையிடுவதற்காகவும் இங்கு வருகை தந்த அனைத்து பெரியோர்களுக்கும் மற்றும் நமது விருந்தினர் அனைவருக்கும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு
இந்த கல்வி கண்காட்சியில் நமது மாணவர்கள் தமது ஆக்கங்களை மிகவும் சிறப்பாக தங்களுடைய சுய ஆக்கமாகவும் பலவற்றை சிறப்பாக செய்து காட்சிப்படுத்தியுள்ளார்கள். அந்த வகையில் அம்மாணவர்களுக்கும் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்த பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் இந்த கண்காட்சி சிறப்புற அமைவதற்காக பல்வேறு வழிகளிலும் நிதி அனுசரணைகளை வழங்கிய எமது பாடசாலை அபிவிருத்தி குழுவினர் மற்றும் வலயக்கல்வி அலுவலகத்தினர் மற்றும் பாடசாலையின் பழைய மாணவர் சங்கம் ஆகியோருக்கும் ஏனைய பெற்றோர்களுக்கும் தமது மனித வலுவை பயன்படுத்தி கண்காட்சியில் பல்வேறு உதவிகளை வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஏனைய நிதி நலன் விரும்பிகளுக்கும் நன்றிகளை தெரிவிப்பதோடு நமது கண்காட்சியில் சிறப்புற அமைய இறையருளை வேண்டி தொடர்ந்து எல்லோரும் கண்காட்சியை பார்வையிட செல்வோம். தலை வந்து மூலஸ்தானம், அடுத்தது கழுத்து அந்த மண்டபம், அடுத்தது நெஞ்சு மகா மண்டபம், அப்படியே
They are the same letters. She continuously the other one says stop. Then she stops. The other person says stop. Pick up balloon. Miss, you get noise. I know. Miss, I this much. Like that. கடைக்கு போய் கொடுத்துருக்கா அமெரிக்க நாட்டரான கட்னா லிவோட் பிரான்சிஸ் ரிவர்ஸ் ஓஐசி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஒளிவிளம் முன்னாயத்தின் போது அங்கே போய்த்தான் மனுஷாவையும் சரணையும் அப்படிதான் பெற்றோம். அந்த பிள்ளைகள் சுவையைத்தான் அவன் ஹாய் வணக்கம். என்னென்னு சொன்னால் இலக்கஞ்சி வந்திருக்கிறாங்க. ரொம்ப காலத்துக்கு பிறகு இப்படி ஒரு பாரம்பரியமான சாப்பாடு சாப்பிட்றதுல மகிழ்ச்சியாக இருக்குது. பார்ப்போம், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இந்த இலக்கஞ்சி எப்படி இருக்குன்னு சொல்லி. Very good. நாங்கள் கவுண்ட் பண்ணுற கலரை நீங்கள் ஒரு கையால் டச் பண்ணுவோம். அப்படி 2 தரம் கவுண்ட் பண்ணுவோம். 2 பேர் பிளே ஆகுது. அதில் அவுட் பண்ணாலும் வின் பண்ணாலும் கவுண்டில் நாங்கள் ஃபாஸ்ட்டாக கவுண்ட் பண்ணுவோம். அது க்ரீன் சொன்னால் நாங்கள் க்ரீனை கொடுப்போம். இல்லை க்ரீனை டச் பண்ணணும். இந்த க்ரீனை தொடக்கூடாது. இதில் எதுனா க்ரீனை கொடுப்போம். 2 பேர் பண்ணும். புள்ளையாக 2 பேர். அப்போ நான் சொல்றதை விட ஏற்கனவே பண்ணதில்லை. இப்போ அது சொல்றதை விட பார்க்குறாங்க கூட ஞாபகத்தில் நிற்கும். ரைட், வெரி குட். ஃப்ளாக்லேஷன் எல்லாம் மேலும் குறையுது. இப்போ இங்கேருந்து நாங்கள் போகும்போது ஓரளவு கழிச்சுன்னா குறைஞ்சிருக்கு. இங்கே போகும்போது அதுவும் குறையுது. இங்கே போகும்போது அது செடிமெண்டேஷன் எல்லாம் படிதல். ஒரு திரவத்தில் இருக்க திண்ம பதார்த்தங்கள் அடியில் படிதல் தான் செடிமெண்டேஷன். அதாவது கழிவு நீரை நல்ல நீராக சுத்திகரித்து பயன்படுத்தி வரும்போது
முறைமை பொதுவாகவே எல்லா நாட்டிலையும் இருக்க ஒரு பிரச்சனை தான் நீர் பற்றாக்குறை. அதுக்கு காரணம் நீரை நாங்கள் பெருமளவு மாசுபடுத்துகிறோம். அதுவும் எங்கள் சேர்ந்ததாகும். கோலை அடிச்சு விடும்போது இதை நியூட்டன் மூன்றாவது சொல்கிறோம். அதாவது ஒவ்வொரு தாக்கத்துக்கும் சமனானது அவைக்கான சந்தர்ப்பம் எல்லாம் அவைக்கான சந்தர்ப்பம்.
நாங்கள் எங்கே வந்து வீட்டுக்குள்ள வந்து நிற்கிறோம். மட்டும் எனக்கே தெரியல. இப்போ எல்லாரும் பேய் வீட்டுக்குள்ள வந்து நிற்கிறாங்க. வரும்போது நல்லா தான் வராங்க. என்ன நடக்குன்னு பார்ப்போம். டீச்சர் வந்தா தான் ஏதாவது முடிவு எடுக்கலாம். ஐயோ நான் உள்ள போற ஐடியா இல்லை. நீங்க அவசரம் வந்து மாட்டு பண்ணணும். பக்கத்தாலே நான் போய் போதுறான். ஆமா ஓ வாங்க அடுத்து விட்டீங்க போங்க. தம்பி சப்பாத்து போட்டு கூட தம்பி என்ன அப்புறம் எடுக்கிறேன்னா இது விடா குழம்பி கிடக்கு. இதில் கேள்வி இருக்கு. சரியான விடை
கண்டுபிடிக்கிறது சரியான உடையை கண்டுபிடிக்கிறது ஒன்றில் வைத்து கொண்டு போனால் சரியான உடை வரும்போது லைட் தெரியும். என்னது? ஆமாம். இது ஊசித்துல கேமரா. இப்போ இதை எரிச்சு போட்டு நாங்கள் இதை வச்சு பார்த்தா இது இப்போ தலைக்கலாம். இது இந்த விண்பம் தெரியும். இது எந்த பக்கம் காற்று வீசுது காட்டும். வாட்டர் ஃபவுண்டன் இது பிரிண்ட் எடுத்து கம்ப்யூட்டர் மாதிரியே சொல்லுது. தற்காலத்தில் இது பிராணிகளிலிருந்து பாதுகாக்கப்பட்ட பயன்படும் நுட்பமுறை. கிட்ட வாங்கப்பா. இல்ல Terima kasih.
என்ன நேரம் தெரியா கோன் ஷேப்லாம் இருக்கணும் பலூன் வச்சு கைப்படக்கூடாது உலகின் பிரபல்யமான விளையாட்டு வீரர்கள் விராட் கோலி கிரிக்கெட், லியோனல் மெஸ்ஸி ஃபுட்பால், லியோன் வாலிபால், உசைன் போல்ட் குறுந்தூர ஓட்டம். 2018ஆம் ஆண்டு 100 மீட்டர் ஓட்டத்தில் 9.01 செகண்டில் ஓடி இவர் உலக சாதனை படைத்தார். சர்ஜினி சிவலிங்கம் சிறந்த வலைப்பந்தாட்ட பிளேயர், கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஃபுட்பால் பிளேயர். இது எங்களோட ஸ்கூலின் உலக வரலாற்று சாதனை. 2024ஆம் ஆண்டு கரப்பந்தாட்டத்தில் மாகாண மட்டம் 3ஆம் இடம், நீச்சலில் 22 மெடல், மாகாண மட்டத்தில் 65 புள்ளிகளை பெற்று பெண்கள் பிரிவில் 1வது இடம். 2025ஆம் ஆண்டு கரப்பந்தாட்டில் 16 வயது பிரிவு 2ஆம் இடம், 18 வயது பிரிவு 1ஆம் இடம், பூப்பந்தாட்டத்தில் 16 வயது பிரிவு 2ஆம் இடம், மேசை பந்தாட்டம் 16 வயது பிரிவு 2ஆம் இடம், 20 வயது பிரிவு 2ஆம் இடம், கடற்கரை பந்தாட்டம் மாகாண மட்டம் 2ஆம் இடம். இதில் வந்து ஒரு அணியில் 2 பேர் விளையாடுறது. இது 16 மீட்டரும் அகலம் 8 மீட்டரும். இதில் வந்து 21 ஒரு அணியில் ஒரு மேட்ச் வந்து 21 புள்ளி வந்து 21 முடிஞ்சால் இதில் ஏர் வின்னு பார்க்குறது. 7 மொத்தமாக 7 மாற்றி மாற்றி விளையாடுறது. இது வந்து விளையாடுற உபகரணங்கள். இது வந்து தட்டு, இது குண்டு 16 வயசு பிரிவு, இது 18 20 வயசு பிரிவு விளையாடுறது. இது அஞ்சல் கோல், இது பேட்மிண்டன் ராக்கெட், இது டேபிள் டென்னிஸ் ராக்கெட், இது பேட்மிண்டன் பூ விளையாடுறது. இது த்ரோ பால், நெட் பால், வாலிபால், செஸ் போர்ட், அது வந்து கிரிக்கெட் பேட், அடுத்தது இது வந்து கிரிக்கெட் பால். மாணவர்களுக்காக வழங்கப்படுற வெற்றி கிண்ணங்கள் மற்றும் வெற்றி சான்றிதழ்கள். இது வந்து 2024ஆம் ஆண்டு பீச் வாலிபாலில் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துக்காக வழங்கப்பட்ட வெற்றி கிண்ணம். அது வந்து 2024ஆம் ஆண்டு வாலிபாலுக்காக வழங்கப்பட்ட வெற்றி கிண்ணம். மற்ற எல்லாமே ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு பிள்ளைகளுக்கு வெற்றி பெறாக்களை கொடுக்குறதுக்கு வழங்கப்படும். விளையாட்டுகள்
பம்பரம் கிளித்தட்டு குட்டிப்பூல் பல்லாங்குழி காயம் கோழியண்டு. இது வந்து பல்லாங்குழி. இது வந்து 2 பேர் அல்லது 3 பேர் விளையாடினோம். ராஜா மந்திரி சேவகனுண்டு. இப்போ இந்த கிராமிய விளையாட்டுகள் வந்து அனுகூலம் என்னென்னா இப்போ எந்த ஒரு இதுவும் இருக்காது, விதிமுறைகளும் இருக்காது, எந்த ஒரு சண்டையும் வராது. இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த இது பற்றி ஒரு அறிவும் இருக்கிறது. இப்படி எடுத்து இது வந்து சிந்துவெளி நதிக்கரை. இது வந்து சிந்துவெளி நாகரிகம். எல்லா நாகரிகமுமே சிந்துவெளியை அண்டித்தான் தோற்றம் பெற்றிருக்கு. அதே மாதிரி தான் சிந்துவெளி நாகரிகமும் சிந்து நதிக்கரையை அண்டி தோற்றம் பெற்றிருக்கு. அங்கே குடியேறின மக்கள் வந்து விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கணும். சிந்துவெளி வந்து கிமு 3250 தொடக்கம் கிமு 2750 வரையான காலப்பகுதியில் தோற்றம் பெற்றிருக்கு. இது வந்து 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகமாக கருதப்படுகின்றது. இது வந்து 1922 தொடக்கம் 1930 வரையான காலப்பகுதியில் ஆய்வு கொடுக்கப்பட்டிருக்கு. யார் ஆய்வு செஞ்சதுண்டா சர் ஜான் மார்ஷல் தலைமையில் கன்னிங்காம், அலெக்சாண்டர், வில்லியம் ஜோன்ஸ் என்பவரினால் ஆய்வு செய்யப்பட்டிருக்குது. இதை ஆய்வு செய்ய 2 நகர அழிபாடுகள் கண்டுபிடிக்கப்படுது. ஒன்று வந்து மொஹஞ்சதாரோ, இன்னொன்று வந்து ஹரப்பா. மொஹஞ்சதாரோ வந்து மேற்கு பஞ்சாப் மாநிலத்திலும் ஹரப்பா வந்து பாகிஸ்தான்லையும் தற்போது இடம்பெறுகின்றது. இது வந்து சிந்துவெளியில் கிடைக்கப்பெற்ற தொல்பொருட்கள். இது வந்து அவை பயன்படுத்தின பூசை பொருட்கள். இந்த பூசை தட்டுக்களை இறைவனுக்கு நிவேதனமாக படைச்சிருக்கணும். இது வந்து மடக்கு என்ற ஒரு மட்பாத்திரம். இந்த மடக்கில் தான் சிந்துவெளிக்கால மக்கள் சோமரசத்தை இறந்திருக்கணும். இதாவே பயன்படுத்தின மாலைகள். இது வந்து சிந்துவெளிக்கால கல்வெட்டு. இதன் எழுத்துக்கள் எல்லாமே பாலி மொழியில் எழுதப்பட்டிருக்கு. அதனால் அரவாசி எழுத்துக்களை எங்களால் படிக்க முடியலை. இது வந்து அம்மி, இது வந்து உரல் உலக்க. இது வந்து சிந்துவெளிக்கால கட்டடக்கலை. இந்த கட்டடக்கலையை பார்த்தோம்னா வெளிப்புற சுவர்களுக்கு சுட்ட செங்கற்களும் உள்ள வந்து சுடப்படாத செங்கற்களும் பயன்படுத்தி கட்டியிருக்கணும். ஏனென்றா மழை நீருக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்குது. அடுத்தது வந்து இது இந்த தொடர்மாடி கட்டிடத்தை பார்த்தோம்னா இது இந்த சுவர்கள் வந்து தடிப்பாக அமைக்கப்பட்டிருக்கு. ஏனென்றா தொடர்மாடி கட்டிடம் வந்துட்டு பாரத்தை தாங்கக்கூடிய வகையில். இது ஆவர்த்தன அட்டவணையில் செய்து நான் பூங்காவில் பயன்படுற ராட்டினம். இது வந்து மண்ணெண்ணெய் விளக்கில் இது எரிச்சா இதுக்கால புகை மாதிரி வரும். சிறுவர் பூங்காவில் பயன்படும். இது வேக்யூம் கிளீனர், குப்பைகளை எடுத்து உள்ள போன மாதிரி. இது கார் ரேஸ் மாதிரி சும்மா விளையாடுறதுக்கு. இது வந்து ஏர் கூலர். இது வெக்க காலங்களில் பயன்படுத்தலாம். இது மின் மூலம் நுகரும். இது வந்து முன்னங்கிகளோட படம். ஊதுனா பலூன் ஊதும். இதால் ஊத வச்சு காட்டணும். எர்த்லைன் ஷார்ட்டேஜ் ப்ராப்ளத்தை மின்னொழுக்க பயன்படுத்தி கண்டுபிடிக்கிற மாதிரி இதை நான் ஒரு கேமாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன்.
விளக்குறதுக்கான ஒரு சாமான். இதை நாங்கள் அப்படி வச்சு இது 2 இதையும் தொடுத்துக்க இதில் பிரகாசம் ஆயிடும். இது 9 வோல்டேஜ் பேட்டரி. இதுவே நாங்கள் 1.5 வோல்டேஜ் பேட்டரியில் வச்சா அது சாதுவாமே லீஸ் ஆயிடும். இது வந்து அழுத்தத்தை கொடுக்க இது இயங்குது. ஆகவே இதில் அழுத்த சக்தி இயக்க சக்தியாக மாற்றப்படுதுன்னு தெரிஞ்சுக்கணும். இது வந்து தண்ணி டேங்க் மாதிரி. இதை திறக்க தண்ணி உள்ளுக்குள்ளே போய்க்க போத்தலில் வந்து ஓட்டை போட்டிருக்கோம். அது ஸ்டோவால் வெளியில் வரும். ஒரு காத்தாடி இதெல்லாம் மின் பரப்பிக்கலாம். நாங்கள் இதில் லைட் பூட்டி டெக்கரேஷன் மாதிரியும் பண்ணலாம். இப்படி சுற்றும் ரமேஷ் நடுவில் வைங்க. அதுக்கான கோணத்தை அளக்கிற மிஷின். இடத்துல போறப்ப அதில் பாகையோ இதில் காட்டும். கோணத்திலும் குறைந்த கோணம் கூர்கோணம் பண்ணப்படும். கூர்கோணம் வந்து இப்போ இதில் 0 பாகையிலும் 320 பாகையிலும் குறைந்த கோணம் இடைப்பட்ட கோணமாகும். அடுத்தது செங்கோணம். செங்கோணம் வந்து இப்போ 90 பருமனிலும் கோணம் செங்கோணம் ஆகும். 90 பருமன உடைய கோணம் தான் செங்கோணம். விரிகோணம் என்றால் செங்கோணம் கூடிய அனைத்து கோணங்களும் விரிகோணம் எனப்படும். அடுத்தது நேர்கோணம். நேர்கோணம் 180 பாகையை உடையதாகும். இது பின்வளை கோணம். இது பின்வளை கோணமாகும். கேள்வி இருக்கும். இந்த கேள்வியில் நாங்கள் சரியான இந்த கேள்விக்கு முன்னாலே இருக்க ஆணில கொழுவிட்டு அதுபோல் இந்த விடைக்கு முன்னாலே இருக்க ஆணிலையும் கொழுவிட்டு விட்டோம்டா சரியான விட என்ன லைட்டு. அதுதான் இந்த கேள்வியை போட்டுட்டு இப்போ இந்த கேள்வியண்டா அதுக்கு இந்த கேள்வியண்டா அதுக்கு விட 22 பாயிண்ட் 5 போட முடியாது. அப்படி சரியான கேள்விக்குரிய விலங்குகள் இருக்கிறது சரியாக இருக்கும்போது லைக் பண்ணும். இதில் சிவப்பு கலர் மறையொண்டாவும் நீல கலர் நேரொண்டாவும் இருக்குது. இதில் முதலாவது கணக்காக மர 10 சக மறை ஒன்று இருக்குது. இதில் சிவப்பு ஒன்று மறை ஒன்றதால் இது 10 எடுக்கிறேன். இங்கால நேர் குறியீடும் இங்கால மறை ஒன்றும் இருக்குது. இதில் நடுவுக்கு நேர் ப்ளஸ் இருக்கிறதால இது ரெண்டும் சேர்த்தா இந்த ரெட் கலர் வந்து -xஐ குறிக்கும். இந்த ரெட் கலர் வந்து -1ஐ குறிக்கும். இது வந்து ப்ளூ கலர் +xஐயும் இந்த ப்ளூ கலர் +1ஐயும் குறிக்கும். இந்த கணக்கை இந்த செயல்முறையை வச்சுக்கொண்டு செய்கிறேன்னா 3x -1 சமன் 8 இந்த -1 இருக்கக்கூடாது. இந்த கணக்கு செய்கிறதுக்கு ஒரு இலக்கம் இருக்கக்கூடாது. அதனாடி ஒரு இதை இல்லாமல் பண்ணுறதுக்கு +1ஐ கூட்டணும். ஒரு பக்கம் செய்கிற செயல்முறையை அடுத்த பக்கம் அதே மாதிரி செய்யணும். இது ரெண்டும் சேர்ந்து இல்லாமல் போயிடும் 0. 3x சமன் 9 என்ற விட வரும். இதை 3ஆக பிரிக்கிறதன் மூலம் பிரிச்சா எக்ஸிட விட வந்து 3 என்ற விட வந்து செயற்பாடு. தவளை வந்து கார்பன் டை வெளிவிடுறதை அறிஞ்சு கொள்ளலாம். இதில் KOH என்ற இந்த கரைசல் வந்து வழியில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடுகளை வந்து உறிஞ்சும். இதனால் இந்த இதில் இருக்கிற சுண்ணாம்பு நீர் வந்து எந்தவித மாற்றமும் அடையாது. இந்த தவளை வந்து கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுறதால இந்த சுண்ணாம்பு கரைசல் வந்து பால் நிறமாக மாற்றமடையும். இதன் மூலம் இந்த தவளை வந்து கார்பன் டை ஆக்சைடு வாயுவை வெளிவிடுது என்றதையும் அறிந்து கொள்ளலாம். இந்த KOH கரைசல் வந்து வழியில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி தன்னுள் அடக்குதுன்றதையும் அறிந்து கொள்ளலாம். இந்த கருவியானது இந்த தவளை விடுற சுவாசத்தை இங்கால பக்கம் இருக்கிற இந்த சுண்ணாம்பு கரைசலுக்கு அனுப்புறதுக்கு உதவி செய்யும்.
இங்கிபேட்டா. இந்த மிஷின் என்ன செய்யணும்னா இதுக்கு கோழி அடகாக்க அதுக்கு வெப்பத்தை கொடுத்து தான் முட்டைதுன்ற மாதிரி அதுக்குரிய வெப்பத்தை இந்த பல்ப் கொடுக்கும். இந்த பல்ப்லேருந்து வர வெப்பத்தால் இந்த இதாண்டு அதுக்கு எவ்வளோ பாக வெப்பம் வருதுன்றதை இந்த சர்க்கிட் மூலம் பார்க்க முடியும். இந்த சர்க்கிட்டில் இவ்வளோ எத்தனை வெப்பம் இதில் இந்த பல்ப்லேருந்து வருதுன்றதை அது மூலம் இதை பார்க்கலாம். 21 நாள் முட்டை பறிச்சு பாக்ஸ். இதில் 25 மாவட்டங்கள் இருக்குது. அந்த மாவட்டங்களோட பேர் இங்கால இருக்கும். இப்போ நம்மளுக்கு மாவட்டங்கள் குறிக்கிறது வரலாறு ரொம்ப கஷ்டம், அதனால் நான் இது யூஸ் பண்ணலாம். கரெக்டான மாவட்டத்தை இங்கே தொட்டுக்கொண்டு அதோட பேர் இங்கே தொடும்போது அந்த பஸர் வந்து ஒளிரும். சம்டைம் நாங்கள் தொடையில அந்த கரெக்டான மாவட்டம் தொடையிலேண்டா அந்த பஸர் எரியாது. கரெக்டான மாவட்டம் தொடும்போது மட்டும்தான் இந்த பஸர் ஒளிரும். தேங்க்யூ. இது வந்து ரோபோ. இதை நாங்கள் வணிகத்தில் ஒரு நிறுவனத்தில் இப்போ மனிதரை நாங்கள் விட்டோம்னா மனிதருக்கு அதிக சும்மா தூக்கி இல்லாது. அதே ஒரு கட்டத்தில் அவைகளுக்கு சலிப்பு வரும். அவைகளுக்கு உடல் நிலைமை நம்ம வந்தால் எங்களுக்கு வேலை நடக்காது. அதே இப்போ வளர்கிற டெக்னாலஜியை நாங்கள் வச்சு எங்களுக்குள்ள ஒரு ரோபோ உருவாக்கி வணிகத்துக்கு விட்டோம்னா அது வந்து மனிதனால் சுமக்க முடியாத வெயிட்டையும் தூக்கும், வேகமாகவும் செய்யும். இதனால் எங்களுக்கு வணிகத்துக்கு லாபம் கிடைக்கும். Red, yellow, blue, green, yellow, red, green, yellow, green, green, red, yellow, blue, green, green, blue. அனைவருக்கும் வணக்கம். ராமாயணம் சீதை கானகத்திற்கு வந்திருக்கின்றோம். ராமன் கானகம் உனக்கு ஒத்து வருமா? சீதை நாட்டை விட
சென்சர் மூலமாக எங்கே வர முடியாது? சென்சர் மூலமாக ஒரு கேட்டில் கீழே இருந்து மேலே போகிறது, அதாவது படிக்கட்டில் ஒரு சுவிட்ச் இருக்கண்டா அந்த சுவிட்சை போட்டால் மேலே ரூமில் லைட் எரியும். தான் ஒரு சுவிட்ச் போட்டாலும் எரியும், ரெண்டு சுவிட்ச் போட்டாலும் லைட் எரியும். இது நோட் கேட்டில் லைட் சுவிட்ச் போடாமல் இருந்தால் தான் லைட் எரியும். இதில் ரெண்டு சுவிட்ச் போட்டிருந்தா தான் இந்த லைட் எரியும். கை வைக்க கை எடுத்தா அப்புறம் வீடியோ உங்களோட இல்லை மூடுறதுல சரி இல்லை இது வர அடிக்கிற பேப்பர்லாம் எடுத்து காட்டு. சிலப்பதிகாரம் பாட்டு தான் பாட்டு தானே அந்த செட்டப்பட்டு பாட்டு Gracias.
ஓடுது